அனைவருக்கும் வல்ல சண்முகத்தின் அன்பு வணக்கம். அகநமர்ந்து ஈதலின் நன்று முகநமர்ந்து இன்சொலன் ஆகப்பெறின். பாருங்க, எவ்வளோ ஒரு இன்முகத்தோட புன்சிரிப்போட நாம் ஈதல் செஞ்சோம்னா அநேகர் நம்மை நோக்கி வருவாங்க. இப்போ விருந்தினர் எப்படிங்க வருவாங்க? நம்ம முகமலர்ச்சியோட புன்னகையோட வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இனிமையாக பேசினா தானே அவங்க விருந்தினர் வருவாங்க. அவர்களுக்கு நாம் விருந்து செய்ய முடியும். அப்போ முகத்தில் அந்த மகிழ்ச்சியும் அந்த இனிமையும் இருந்தால் தான் ஈதல் செய்ய முடியும். ஈதல் என்பது இந்த விருந்துக்கு சொல்கிறார். அப்போ நம்ம எந்த அளவுக்கு அந்த முகம் அமர்ந்து கூப்பிட வேண்டியது விருந்துக்கு ரொம்ப முக்கியம். அப்போ தான் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இன்சொல் தான் ரொம்ப முக்கியம். இனிமையான சொல்லும்போது தான் விருந்தினர்கள் மற்றவர்கள் நம்மை நோக்கி வருவார்கள். நம்ம என்ன செய்யணும்? அந்த விருந்தோம்பல்லேருந்து எல்லாவற்றையும் நாம் மிக சிறப்பாக செய்ய முடியும். அப்போ இனிமையான சொல் என்பது ரொம்பவும் முக்கியம். அந்த இனிய சொற்கள் தான் அவங்கள நம்ம நோக்கி ஈர்த்து வரும். கடுன்னு இருந்தோன்னு இங்கே நம்ம பெத்த புள்ள கூட நம்மளை திரும்பி பார்க்காது. கூட பிறந்தவங்க கூட ஜீச்சி அவர் கூட யாரும் பேச முடியாதியா, எப்போ பார்த்தாலும் கடுங்கிறாரு. ஸோ இன்சொல் மற்றவர்களையும் அயலாரையும் உறவினர்களையும் ஊரார்களையும் உங்களை நோக்கி ஈர்க்கணும்னா இனிய சொல்லணும். அதைத்தான் அவர் என்ன சொன்னார்? ஈதலை விட சிறந்தது. அப்போ வள்ளுவர் பாருங்க எவ்வளவு இதை ஏன் விருந்தோம்பலுக்கு பின்ன வச்சார்னா, இன்சொல் சொல்லும் பொழுது தான் உங்களை நோக்கி விருந்தினர்கள் வருவார்கள். உங்களால் விருந்தோம்பலை செய்ய முடியும். அதனால் விருந்தோம்பல் என்ற அதிகாரத்திற்கு பிறகு இனிய சொல் என்ற அதிகாரத்தை அவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். நல்லா புரிஞ்சுங்க. வார்த்தையில் தாங்க இருக்கு எல்லாம். தேன் ஒழுக பேசுங்க, உறவு அவ்வளவு நிலைக்கும். ஒரு சாதாரண ஒரு சாப்பாடை போட்டிகளோட திருப்தியாக போவான். நல்ல மனுஷன்ப்பா, அவர்கிட்ட போனால் நிம்மதியாக நம்ம கஷ்ட நஷ்டங்களை சொல்லி பேசிட்டு வராப்புல இருக்கு, சிரித்த முகத்தோடு இருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு இயல்பு அதைத்தான் அவர் சொல்கிறாரு. இன்சொலன் ஆயின். நீங்கள் முகனமர்ந்து அந்த ஈதலுக்கு என்ன முக்கியம்னா இன்சொல். எப்படி இந்த பழங்கள் பறவைகள் எல்லாம் ஈர்க்குதோ, மலர் வண்டினங்களை ஈர்க்குதோ, அது மாதிரி மனிதர்களுக்கு இந்த இன்சொல் ரொம்ப முக்கியம். அதை நாம் நல்லா புரிஞ்சுக்கணும். இதைத்தான் வள்ளுவர் மிகச் சிறப்பாக சொல்லுகிறார். அப்புறம் மற்றொன்று என் இனிய மக்களுக்கு ஒன்று தெரியப்படுத்துகிறேன். வருங்காலத்தில் ஜோதிடத்தை பற்றியும் நான் பேச இருக்கிறேன் என்பதை முன்கூட்டி உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். வணக்கம்.